இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவுக்கு எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நான் ஸ்லீவ் வந்து உள்ளே வந்து லைனிங் வந்து ஜாயின் போட்டு இன்விசிபிளாக வச்சுருக்கேன். அதாவது பிசுறு இல்லாமல் பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இந்த இடத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் 2 பக்கத்துக்கும் ஆம்கோலுக்கு வந்து ஜாயின் கிடையாது. இப்போ அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம மெயின் பீஸில் ஆம்கோல் ரவுண்டு வந்து இதை கரைச்சிட்டு அதே மாதிரி வச்சுருக்கோம். லைனிங்கில் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி மெயின் பீஸ்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பீஸையும் எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இதை வந்து 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதில் அப்படியே வச்சு கரெக்டாக நல்ல பக்கம் கீழே இருக்கணும், இந்த பக்கத்தை மேலே வச்சுக்கிறோங்க. நமக்கு வந்து ஆம்கோலுக்கு மாத்திரம்தான் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக ஜாயிண்ட் வந்துடும். இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கிறங்க. இந்த நல்ல பக்கத்தை எடுத்துக்கிறோங்க. நல்ல பக்கம் கீழே போயிடணும். இதை வந்து கரெக்டாக மேலே வச்சுக்கிறோங்க. இதை மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. அதில் மெயின் பீஸ் பத்தலைன்னா இந்த மாதிரி தான் போடணும். எக்ஸ்ட்ரா உள்ளதை கரெக்டாக அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவுக்கும் போட்டு காமிக்கிறேன். அதில் அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இல்லை நீட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ 2 ஸ்லீவுக்கும் நீட்டாக வந்து ஜாயின் போட்டாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் குக்கி பெட்டி வீப்பட்டி வந்து எப்படி எடுக்கணும் எப்படி அடிக்கணுங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து கை குடையிறது லெஃப்ட் சைடு எப்படி ரைட் சைடு அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து லெஃப்ட் சைடு. இந்த அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து லைட்டாக இந்த மாதிரி கொண்டு போயிருங்க. அதில் கொண்டு வந்து இதில் வந்து லைட்டாக வெளியில் கொண்டு வந்துடுங்க. இங்கேயும் வெளியில் கட் பண்ணக்கூடாது, இங்கேயும் வெளியில் கட் பண்ணக்கூடாது. நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், சிசர் கட் போட்டிருப்போம். அதிலிருந்து லைட்டாக உள்ளே கொண்டு வந்து இது வந்து லெஃப்ட் சைடு போகிற கை வெளிப்பக்கமாக கை குடையணும். இந்த மாதிரி நம்ம குடஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும். இது வந்து குடஞ்சதுக்கான ஒரு அடையாளம். இப்போ வந்து ரைட் சைடு வர கை இந்த பக்கமாக அவ்வளோதான். இதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கையை குடஞ்சி வெளியில் எடுக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம அளவு எங்கே ஜாயிண்ட்டை வந்து வெளியில் எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக எப்படி கை குடஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. ரொம்ப ஷார்ப்பாக ஆரம்பித்து சென்டரில் தான் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து இதை வந்து எடுக்கணும். இப்போ இதையும் வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கிறோங்க. கை குடஞ்சதுக்கான அடையாளம் வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ கொக்கி பெட்டி வீப்பட்டி அடிக்கலாம். அந்த பட்டி வந்து எப்படி வந்து இன்விசிபிளாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதில் வந்து கொக்கிக்கு எந்த பக்கம் வளையத்துக்கு எந்த பக்கம் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஏத்தறக்க பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. இப்போ இதிலேருந்து இந்த அளவுக்கு வந்து வச்சு பார்த்துங்க. இது 2 பீஸாக இருக்குது பாருங்கள். இதை கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இதை வந்து வச்சு பார்த்துக்கிறோங்க. எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நான் 2 பீஸாக தான் போடுவேன், அதனால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் நமக்கு. இப்போ அதே அளவுக்கு வந்து கொக்கி பெட்டி எடுத்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த கழுத்து பீஸ் அடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த பீஸ் வந்து கழுத்து, அதாவது கட் பண்ணோம்ல, கழுத்து எத்தனை இன்ச்சு கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து லென்த்து பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம்.
டபுளாக போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். இப்போ வந்து வளையம் வைக்கிற பக்கம், அதாவது உள் பக்கம் போட்டுக்கிறோங்க. இது வந்து 2 பீஸாக இருக்குது பாருங்கள். இதை வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இதை வந்து 1/4 இன்ச்சு நல்லா நீட்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதை மடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இந்த அளவை கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இதை வந்து ஒரே மடிப்பு, ஒரு மடிப்பு போதும். கீழே வந்து நம்ம ஆல்ரெடி மடிச்சு விட்ருக்கோம். இப்போ இதை டேக் அடித்து எடுத்துட்டு நேரம் எடுக்காதீங்க. இதில் வந்து கரெக்டாக கிராஃபில் எடுத்துருங்க. அப்போ இந்த துணி வந்து நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த துணி வந்து உள்ளர மடிப்பு உள்ளே போயிடும் நீட்டாக. இப்போ கொக்கி பெட்டி போட்டுடலாம். இதை நல்ல பக்கமாக வச்சுக்கிறோங்க. அதை ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. அப்படியே இதையும் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இதை வந்து நீட்டாக கட் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு மடிப்பு இப்படியே மடித்து தைச்சோம். இதை வந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க நல்லா நீட்டாக. கீழே கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. நல்லா நீட்டாக அந்த மாதிரி இதை வந்து கிராஸில் எடுத்துருங்க. இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு. எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஏத்திறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இதில் ஏத்திறக்கமே கிடையாது, அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். நல்ல பக்கமாக போட்டுக்கிறோங்க. இது ரவுண்டு கழுத்து. இதை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க. இதை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க. இதை அப்படியே திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் போட்டுக்கிறோங்க. ஆப்போசிட் போட்டுட்டு இதை வந்து கரெக்டாக நேராக அடிங்க. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஓவர்லாக் இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக தைக்கிற மாதிரி ஷோல்ட்ரு. சும்மா ஒரு நூல் அளவுக்கு அடிங்க, ரொம்ப அடிக்காதீங்க. இப்போ இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த ஷோல்டரை நல்லா நீட்டாக எடுத்து விட்டு பாருங்கள். பிசுறு வந்து உள்ளே போயிடும். இப்போ 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிற அளவுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுலேயும் வந்து பிசுறு இல்லை. இப்போ இந்த பக்கமும் பிசுறு இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆப்போசிட்டை நல்ல பக்கமாக வச்சு தைக்கணும். இப்போ ரைட் சைடு தைச்சிட்டு ராங் சைடு வந்து அப்படியே திருப்பிக்கணும். இந்த இடத்துல இதை வந்து நல்லா நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறோங்க. இப்போ எவ்வளோ பிடிச்சி அடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி ஏத்திறக்கம் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி கட் பண்ணணுங்கிறத வந்து இவ்வளோதான் கிளாத் வந்து இருக்குது. இந்த மாதிரி இழுத்து பாருங்கள், கிராஸ் வரணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ வந்து ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு நான் வந்து எடுக்கிறேன் கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு. ஒரே மாதிரி இருக்கணும் கிளாத் வந்து. இப்போ இதில் வந்து பத்தாததுக்கு இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஸ்கேல் இருந்ததுன்னா மார்க் பண்ணி நீட்டாக வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல இது போதுமான அளவு. இந்த 3 பீஸும் போதுமான அளவு. இதை நீங்கள் கட் பண்ணலாம் வேண்டாம். அப்படியே வந்து இதை அழகாக கட் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒன்றும் ஜாயிண்ட் எல்லாம் மாறாது.
இதை அதில் போட்டுருங்க, இந்த ஜாயிண்ட்டில் வந்து போட்டுருங்க. இப்போ நீட்டாக நமக்கு வந்து தேவையான அளவு வந்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த வச்சுருக்க கிராஸ் பீஸை நீட்டாக வந்து நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிடலாம். எவ்வளோ நீட்டாக அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கொக்கி பக்கமாக வச்சுக்கிடுங்க. லைட்டாக தள்ளி இருக்குது, அதை வந்து கிராஸில் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து கொக்கி பக்கம், நம்ம ஜாயின் போட்டிருக்கிறது இந்த பக்கமாக வரணும். இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்படியே வச்சுருங்க.